தாயை சதமென்றே தந்தையரை ஒப்பென்றே. எனக்கு பெற்ற தாய் தான் சதம். என்னை வளர்த்த எங்கள் அப்பா தான் எனக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எங்கள் அப்பா அப்பா தான், எங்கள் அம்மா அம்மா தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற. நானே அப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்பாவும் போயாச்சு, அம்மாவும் போயாச்சு. இப்போ யார் எனக்கு? அப்பாவும் போயாச்சு, அம்மாவும் போயாச்சு. எப்போயோ போக தான் போகிறாங்கன்னு இருந்திருந்தா என்ன பண்ணி போய் தானே ஆகணும். அதனால தான் வள்ளல் பெருமானிலாம் எழுதுவார், உபசாரத்தால் பெற்ற தாய், உபசாரத்தால் பெற்ற தந்தை சலிப்படைவாங்க. அப்பாவும் சலிப்படைவார், அம்மாவும் சலிப்படையும் பிள்ளை மேலே. அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அப்பா சொல்கிறத கேட்கணும், இல்லை அம்மா சொல்கிறத கேட்கணும். அவங்க எது சொன்னாலும் ஒபே த ஆர்டர்ன்ற மாதிரி கீழ்ப்படிதல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க ஆகாத காரியம் சொன்னாலும் செய்தாங்கணும். அப்போ தான் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கலாம். இல்லைன்னா இந்த சனிய ஞாபகத்தில் வந்து பிறந்தது பாரு, இதை விட ஒரு கல் குழைகளில் பெற்றுக்கலாம் நான் அப்படின்வாங்க. அவரும் சலிப்பார், என் பிள்ளையே இல்லைன்னுவார். ஆக இந்த சலிப்பை அடையிறத இந்த தாய் தந்தை. அப்போ உண்மையான தாய் உண்மையான தந்தை யார்? இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்தது யார்? அவர் நாம் தெரியாமலே இருக்கோம். நம்முடைய உடல் பகுதியிலே தாய் பகுதி தந்தை பகுதி இருக்குது. அதெல்லாம் வள்ளல் பெருமான் அந்த அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வன்ற பாடல் வரியில் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம்வார். என்னை தாங்கிட்டு இருக்கிற தாயும் தந்தையும் எனக்குள்ளே இருக்கிற அந்த அருள் ஜோதி தான். தாய் ஸ்தானங்களில் இருந்து என்ன செய்யணுமோ, தந்தை ஸ்தானத்தில் இருந்து என்ன செய்யணுமோ அதெல்லாம் எனக்கு செய்துட்டுருக்கிறார். எழுதுகிற தாய்னா யார்? களைப்பறிந்து உதவும் தாய் மாதிரி எனக்கு வசித்து அமுது அருள்கின்ற, அதாவது அமுது ஊட்டுகிற, இந்த உடலுக்கு அமுதை ஊட்டக்கூடிய பகுதி எதுன்னு பார்க்கணும். அப்புறம் ஆட்சி செலுத்தணும், அது அப்பா தான். தன் கையில் பிடித்த தனி அருள் ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையேன்னுவார்.